இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் 33:14 நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு உலகம் இளைப்பாறுதலை தேடி அலைகிறதை நாம பார்க்கிறோம். ஒரு சமாதானம், ஒரு நிம்மதியை தேடி அலைகிறதை நாம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு மக்கள் ஆண்டவரிடத்துல வருகிற பொழுது மாத்திரம்தான் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். சிலர் ஒரு நிம்மதி வேணும், கொஞ்ச நேரம் ஒரு சமாதானம் வேணும் என்பதற்காக இதையெல்லாமோ தேடி ஓடுகிறதை நாம பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் ஒரு படத்தை பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும். சிலர் செல்போன்ல இருந்து கொஞ்சம் நேரத்தை என்ன செய்தாங்க, கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் சொல்லி அதுல இருக்காங்க. இன்னும் கூட நமக்கு பிரியமானவர்கள்ட்ட நம்ம பேசும்போது நமக்கு சமாதானம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி நினைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே நாம பார்க்கிறோம், ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக அங்கே பாவம் செய்கிறதை பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். துக்கமான இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அங்க ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டு அங்கே துக்கித்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்வது மிகவும் ஒரு கடினமான காரியமாக காணப்படுகிறது. ஏராளமான அந்த ஜனங்களை அவரால் வழிநடத்தி செல்ல முடியவில்லை. அவர் மிகவும் கஷ்டப்படுகிறதை நாம பார்க்கிறோம். ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாத மக்கள். இவர்கள் அந்த வனாந்தரத்துல வழி நடத்துவது மோசேக்கு மிகவும் ஒரு கடினமான காரியமாய் காணப்பட்டது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறதை நாம பார்க்கிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவர் மோசையோடு ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசி ஆண்டவர் மோசையை அங்க தேற்றுகிறதை நாம பார்க்கிறோம். இந்த வசனத்திலே சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதற்கு முந்தின பாகத்துல பார்க்கும்போது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எப்போ நமக்கு வாழ்க்கையில இளைப்பாறுதல் கிடைக்கும்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்போ இளைப்பாறுதல், அமைதி கிடைக்கும்? நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது மாத்திரமே நமக்கு அமைதி உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, இளைப்பாறுதல் கிடைக்கிறது. இன்றைக்கு நம்ம வாசித்த இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை சுவிசேஷ ஊழியத்திற்கு போகும்போது நம்ம யாருக்கோ சொன்ன வசனம் போல நாம நினைக்கிறோம். இந்த வசனம் நமக்கு அல்ல, இது ஆண்டவர் அறியாதவர்களுக்கு, யாருக்கோ என்று சொல்லி நினைக்கிறோம். இந்த வார்த்தையின் கருத்தை நம்ம உணர்ந்து வாசிக்கிற பொழுது இருதயத்திலே யார் யாரெல்லாம் பாரம் சுமக்கிறார்களோ, வருத்தப்படுகிறார்களோ, பாரம் சுமந்து தவிக்கிறார்களோ, எல்லாரும் நீங்க என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட ஏதோ ஒரு பாரத்தோடு, ஒரு வருத்தத்தோடு, ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். அந்நாள் துக்கத்தோடு காணப்பட்டாள், இளைப்பாறுதல் இல்லாதபடி நிந்தையோடு வேதனையோடு அந்நாள் காணப்பட்டாள். தேவ சமூகத்துல போய் தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றி ஜெபித்த பிறகு அந்நாள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அந்நாளுக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம் கிடைத்ததை நாம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் கூட பல பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கலாம், நிம்மதியே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நம்ம செல்லக்கூடிய ஒரே இடம் தேவ சமாதானம். சில நேரம் மனிதர்களை தேடி போவோம், மனிதர்கள்ட்ட போய் நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வோம். ஆனா அது உண்மையான இளைப்பாறுதலை நமக்கு கொடுக்காது. கொஞ்சம் மனம் விட்டு பேசும்போது கொஞ்சம் நமக்கு மனசுல ஒரு திருப்தி இருந்த மாதிரி இருக்கும். ஆனா திரும்பவும் வாரம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும்? தொற்றிக்கொள்ளும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது ஆண்டவர் தெய்வீக சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்துல வாங்க, எல்லாரும் என்னிடத்துல வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நம்ம பாரத்தையும் கவலையையும் நம்ம சுமந்து கொண்டு திரிய வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு பாரம் சுமந்து தவிக்கிற மக்கள் அநேகர். யார்கிட்ட போய் என் கவலையை சொல்லுவேன்? யார் என்னுடைய பாரத்தை தீர்ப்பார்கள்? யாரிடத்துல என் பாரத்தை இறக்கி வைப்பேன் என்று சொல்லி அலைகிற மக்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்திற்கு வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்ம வருகிற பொழுது அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், அவருடைய வலது பாரிசத்தில்
நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இந்த புதிய வருஷத்திலே நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் தேவ சமூகத்தை நாம வாஞ்சிப்போம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போம், ஆண்டவரோடு தனியாக நாம அமர்ந்து ஆண்டவரோடு நம்ம அவருடைய வசனத்தை தியானித்து அவரோடு உள்ள உறவை நம்ம பலப்படுத்துகிற பொழுது தேவ சமூகம் நமக்கு இளைப்பாறுதலை தரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதைத்தான் தாவீது சொல்கிறார், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீர் என்னை தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. நான் எப்போதும் கர்த்தரோடு இருக்கிறேன். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நாம கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவரும் நம்மோடு இருப்பார். நாம் அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற பொழுது ஆண்டவர் அண்டை நெருங்கி வருகிறோம். ஆண்டவருடைய சமூகம் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை பலப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம், துவண்டு போய் இருக்கலாம், நம்பிக்கையை இழந்து போய் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்துக்கு வருகிற பொழுது, அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிற பொழுது, அவருடைய நாமத்தை சொல்லி பாடுகிற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ளாக வருகிறது. கவலைகள் மாறி, நம்முடைய கண்ணீர் மாறி, ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது. இந்த நாளின் காலையிலே நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய இளைப்பாறுதலை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே இருக்கிற பரிபூரண ஆனந்தத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்போதும் பிதாவோடு இருக்கிறேன், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லுகிறார். நாமும் இந்த பூமியில எப்போதும் ஆண்டவரோடு நாம நெருங்கி இருக்கிற பொழுது தனிமை உணர்வு நமக்கு வராது. நம்முடைய பிரச்சனைகள், பாடுகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் எப்போதும் அவரோடு நாம் இணைந்திருக்கிற பொழுது, செடியும் கொடியுமாக நாம் இணைந்திருக்கிற பொழுது தேவ சமூகம் நமக்கு உண்டு. தேவ பிரசன்னம் நம்மை ஆற்றி தேற்றும். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வரும். பயமோ, தனிமையோ, கவலையோ, பாரமோ நம்மை மேற்கொள்ளாதபடி அந்த தேவ சமூகம் நம்மை பலப்படுத்தும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய முகத்தை காலை வேளையிலே நாம் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வருத்தத்தோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் ஆண்டவர் இடைபடுவீராக சுவாமி. உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து நீங்க கொடுக்கிற சமாதானம், இளைப்பாறுதல், மகிழ்ச்சியை ஒவ்வொருவரும் பெற்று வாழ ஆண்டவர் கிருபை செய்யுங்க. நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை